வந்தார். கலாத்தியர் 26ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அதை பாருங்க. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பெற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடைய ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். பாருங்க, இப்போ இந்த சந்ததி தான், ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும் சொன்னாங்க. அந்த சந்ததி என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் ரட்சகரமா ஏற்றுக்கொண்ட சந்ததி. அந்த சந்ததிக்கு என்ன ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா, இந்த பாவங்களை சுமந்து தீர்த்தார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக வந்து உலகத்தின் எல்லா பாவத்தையும் தனக்கு மேலே ஏற்றுக்கொண்டார். இந்த மனுஷர்கள் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் தேவ மகிமையற்றவர்களாக, ஒரு மனிதனும் கிடையாது, பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் இல்லை என்று பார்க்கிறோம். ஆதாமுடைய பிள்ளைகள் எல்லாருமே பாவிகள் ஆக்கப்பட்டார். இந்த உலகத்தில் பிறக்க எல்லா மனிதர்களும் பாவிகளாக தான் பிறக்கிறாங்க. அதான் ஜென்ம பாவம் என்று சொல்றாங்க. இந்த ஜென்ம பாவம் மனுஷன் வந்து வேணும்னா கிரியையினால பாவம் செய்யாதபடி அவன் சொல்லுவான். ஆனா தேவனுடைய பார்வையில் தேவனுடைய ஸ்கேல்ல வந்து கொண்டு விட்டா பாவம் செய்யாத மனுஷன் ஒருத்தர் இருக்க மாட்டான். ஆனா அவன் கம்பேரிட்டிவா சொல்லுவான், அவன் நல்ல மனுஷன், அவன் நல்லது செய்வாரு, நன்மை செய்வாரு, நன்மை செய்தா நம்ம மோட்சத்துக்கு போகலாம் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ ஹிந்து மதம் அப்படிதான் சொல்லுது, புண்ணியம் செய்து அதோடைய கணக்கை பார்க்கணும், இது பாவம் செய்த கணக்கு பண்ணா அதை விட இது கூட இருந்தா நீ வந்து மோட்சத்துக்கு போயிரும் அப்படின்னு சொல்லுவான். சரி, இவனுடைய கிரியையினால அப்படி போவான்னு வச்சுக்கிட்டாலும் அவனுக்கு ஜென்ம பாவத்தை யாரு போக்குறது? ஜென்ம பாவத்தை போக்குறதுக்கு வழியே இல்லையே. யாருன்னு இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்குவான்? அப்படி பக்தன் கேட்கிறான், எப்படி எனக்கு பாவத்துக்கு போக்கு வழி என்ன என்று சொல்லி. அவர் சொல்றார், தேவனுடைய கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துவ கிருபையின் சுவிசேஷம் அவனை வந்து விடுதலை ஆக்கிட்டு என்று சொல்லி அவர் சொல்றத ரோமர் 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவளாக இருந்து மாம்சத்தினுடைய ஆவியின்படி நடக்கணும் ஆக்கினை தீர்ப்பது. அது எப்படி எனில் 3ஆம் வசனம், அது எப்படி மாம்சத்தில் பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக